சத்தியம்மனுடைய பக்தர்கள் அனைவருக்குமே முக்கியமான தகவலை நான் சொல்றதே, நம்மளுடைய கோவில்ல உருவ வழிபாடு அப்படிங்கிறது இப்போ இத்தனை உருவ வழிபாடுகள் இருக்கு. ஐம்பொன் விக்கிரகங்கள் இருக்குது. பஞ்சலோகத்துல உள்ளது மட்டும் இல்லாம பித்தளை உருவங்களால வழிபாடு செய்யறோம். சுமுண்டு, அப்புறம் கருங்கல், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், இப்படி இத்தனை தெய்வங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல முதல்ல அம்மா இருந்தது, காட்சி கொடுத்தது எதுனா புற்றே கோவில், புளிய மரமே கோபுரம், பாம்பே தெய்வம். இதுதான் தாரக மந்திரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெய்கிற மழை பெஞ்சா கூட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அந்த புத்து மேல தண்ணி படும். அந்த அளவுக்கு அந்த புத்துக்கு கொடையா இருந்தது புளிய மரம். அந்த புளிய மரத்துடைய வேருக்கு அடியில தான் அம்மா புற்று கட்டினா. அந்த புத்தில் இருக்கக்கூடிய பாம்பு தான் இந்த கோயிலுக்கு தெய்வம். அதனாலதான் புற்றே கோயில், புளிய மரமே கோபுரம், பாம்பே தெய்வம். சாதாரணமா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாக்குறோம், இட வசதிகள் இருக்கு, இதெல்லாம் நான் கால் வைக்க முடியாத அளவுக்கு கருவக்காடு. இந்த கோயில்ல இடத்த சுத்தம் பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பால் அடைந்து போயிருந்த இடம், அவ்வளோ கருவக்காடு. ஒவ்வொரு பாம்பு இவ்வளோ பெருசு இருக்கும் அம்மாவோட அருள். அந்த அளவுக்கு இருந்தக்கூடிய காடு வனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோயிலா மாறி இத்தனை பக்தர்கள் இந்த இடத்துல தங்கி போறீங்க. தினம் அன்னதானம் நடக்குது, தினம் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அது காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரணம்னா, நம்ம கோயில்ல இங்கு தெய்வங்கள் வாழுது. மற்ற கோயில்ல தெய்வங்கள் இருக்கு அருள் பாவிக்கிறதுக்கு. ஆனா தெய்வங்கள் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறோம். அலுவலகத்துல வேலை பார்த்தாலும் நம்ம போய் இருப்பிடத்துக்கு ஒரு இருப்பிடம் வேணும். இருப்பிடத்துல இல்லாம அலுவலகத்திலே உட்காந்து நம்ம வேலை பார்க்க போறதில்லை. மற்ற ஆலயங்கள் எல்லாம் அலுவலகம் போல் செயல்படுது, நம்மளுடைய ஆலயம் இல்லடம் போல் செயல்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஊர் உலகம்ல என்ற ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சாமி நாங்கள் ஊர் உலகத்துல எங்க ஊர்லயே அவ்வளோ கோயில் இருக்கு, குலதெய்வம் இருக்குது, எங்க ஊர்ல கிராம தெய்வங்கள் இருக்குது, எங்க வீட்டுல மாண்டவங்க இறந்தவங்களை தெய்வமா வச்சு கும்பிட்றோம், அவ்வளவு தெய்வங்களும் காப்பாததா உங்க கருப்பம் அங்க கவுந்து பண்ணிட போறாருன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். உன்னுடைய முகம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய முக அமைப்புகள் உன்னிடத்துலதான் இருக்கும். ஆனா அதை நீ ஒண்ணு கண்ணாடி வச்சு பார்க்கணும், இல்ல அடுத்த உனக்கு எடுத்து காட்டணும் போட்டோவோ, இல்ல உன்னுடைய உருவம் இப்படி இருக்குன்னு சொன்னாதான் உன்னுடைய முகத்தை நீ பார்க்க முடியும். என் முகம் எப்படி இருக்குங்கிறத அடுத்தவங்க பார்த்து என்கிட்ட சொல்லணும். சாமி உங்க முகத்துல இந்த இடத்துல கருவளையம் இருக்குது, இந்த இடத்துல தூசி இருக்குது, இந்த இடத்துல தும்பட்டை இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அடுத்தவங்களால நம்மளை சரி பண்ணிக்க முடியும். இறைவன் நம்ம கூட தான் இருப்பாரு, கடவுள் நம்ம கூட தான் இருப்பாரு. கடவுள் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லார் உடம்புலையும் இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு தெய்வம் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த தெய்வம் இருந்து செயல்படாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கிரகங்கள், நேரங்கள், காலங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்துதான். நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். திருநாட்டுக்குடியா இருக்கட்டும், இல்ல திருக்கள்ளிக்காடா இருக்கட்டும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோவில் பால் அடைஞ்சு கிடக்கும். யாருமே அந்த மக்கள் போக மாட்டாங்க. இந்த இதுல இருக்கக்கூடிய கோவில்லாம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க போகும்போது பாதி பின்சேரெல்லாம் இடிஞ்சு கிடக்கும், முன்னாடி பூஜை நடக்கும். அப்படிதான் இருந்துச்சு கோவில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அவ்வளவு மக்கள், அவ்வளவு காரு, அவ்வளவு வண்டி, அவ்வளவு. அப்ப ஆண்டாண்டு காலமா அந்த சாமி அங்கதான் இருக்கு. ஆனால் அந்த சாமி கூட அந்த கோயில் பிரபலியம் அடைய என்ன தேவைப்படுது? நேர காலம் தேவைப்படுது. ஒரு நல்ல நேரம் தெய்வத்துக்கு வந்தாதான் அந்த தெய்வமே பிரபல்யம் ஆகுது. தெய்வமே ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் வரப்பதான் பிரபல்யம் ஆகுதுங்கிறப்போ, மனுஷன் நம்ம மட்டும் ஒரு கஷ்டத்திலேருந்து உடனே நம்ம நிவர்த்தனை ஆயிட முடியுமா? முடியாது. நிறைய பக்தர்கள் சொல்றாங்க என்கிட்ட, சாமி நான் 2 வாரம் வந்தேன், 3 வாரம் வந்தேன். வாரத்தை பெருசா எண்ணிட்டு வரவங்களுக்கு நடக்காது. வினை குறைவா இருக்கு, உனக்கு வினையே இல்லை அப்படின்னா ஒரு தடவை மண்ணில் அப்படி காலை வச்சுட்டு போனீங்கன்னா உடனே உனக்கு நல்லாயிடும். உனக்கு வினை ஜாஸ்தியா இருக்குது, செய்வனை ஜாஸ்தியா இருக்குது, மந்திரம் ஜாஸ்தியா இருக்குது, நேரகாலம் ஜாஸ்தியா இருக்குது, கிரக காலங்கள் ஜாஸ்தியா இருக்குது, உனக்கு செய்வனைக்கு மேல செய்வனை செஞ்சுட்டே இருக்கிறான், நீ முன்னேறக்கூடாத அளவுக்கு தடை பண்ணிட்டே இருக்கிறான், உன்னை வாழ விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நீ 1க்கு 2 தெய்வம் இல்ல 4 தெய்வம் 5 தடவை 6 தடவை தெய்வத்துடைய காலடியை இறுக்கி பிடிச்சு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு அந்த தெய்வத்துடைய பார்வை முழுமையா பட்டு உன்னோட வேண முத்தி அடைஞ்சு நீ நல்லபடியா வருவ. சாமி எனக்கு கோயில்ல செலவு பண்றதுக்கு எனக்கு காசு கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது, என்னால செலவு பண்ண முடியல, அதனால நான் வரல. நீ வரணும்னு நினைச்சு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆலயங்களுக்கு ஆலயத்துல போய் ஒரு கற்பூரம் கொளுத்த முடிஞ்சா கற்பூரம் கொளுத்து. எதுவுமே முடியல, என் கையில எதுவுமே இல்லை, உன்னை நம்பி நான் வந்துட்டேன்னு போய் உட்காரு. அந்த தெய்வம் உன்னிடத்துக்கு கிட்ட உன்னோட பிரச்சனை என்ன, எதுக்கு வந்திருக்கிற, ஏன் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சு அதை கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து உன்னை கவர்ந்து பண்ணி வெளில கொண்டு வந்துடும். அதுதான் தெய்வம். அதனால எல்லா பக்தர்கள்ட்டையுமே நான் சொல்றது, ஊட்டியானி என்பது சாதாரண ஊர் இல்ல, அம்மன் வாழக்கூடிய இடம். நாகபராசக்தி அம்மன் மட்டுமில்ல, சகல தெய்வமும் எது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு எல்லா தெய்வமும் வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வரும்னா அது இந்த புனிதமான திருவூர் மண்ணுக்குள்ள வரும். அதனாலதான் நான் சொல்வேன், அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த கோயில்ல தங்கு. 4 நாள் தங்கு, 5 நாள் தங்கு, 8 நாள் தங்கு, 15 நாள் தங்கு, 20 நாள் தங்கு. உன்னுடைய பிணி தீர்ற வரைக்கும் இந்த மண்ணில் படுத்து கடந்து எழுந்திரிச்சுப்போ.
படுத்தோம்னா படுத்தே இருக்கக்கூடாது. நம்மளுடைய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்க்கணும். ஒரு பூ பறிக்கணும், ஒரு பூ சாமிக்கு செய்யணும். மனுஷருக்கு செஞ்சு போட வேண்டாம். வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பரிவடம் செய்யி, இருக்கக்கூடிய சாமியெல்லாம் தொடச்சி விடு. ஒன்னால் முடிஞ்சதுன்னா உட்காந்தே இருந்துச்சுன்னா உடம்பு சோர்ந்தர் காத்து போயிடும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு திருப்பணிகளை செய்யலாம். எனக்கு எதுவுமே முடியலன்னா ஒரு 10 தடவை கோயிலை சுற்றி வா. எனக்கு வேலை செய்ய முடியல சாமி, ஒரு 10 தடவை கோயிலை சுற்றி வா. இதுதான் இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய பணி. அதை செய். உன்னுடைய பிரச்சனை குறையறத பார்க்கலாம். ஒரு பேய் பிடிச்சிருக்கா விலகிடும். ஒரு செய்வன் வச்சிருக்கானா விலகிடும். உனக்கு பில்லி சோனியம் செஞ்சிருக்கானா விலகிடும். அம்மா பெரிய பெரிய பணம் கொடுத்து பெரிய பெரிய பொருள் கொடுத்து பெரிய பெரிய சங்கடங்களை தீர்க்கறதுக்கு பெரிய பெரிய பரிகாரம்லாம் அம்மா சொல்ல போறது கிடையாது. எளிய பரிகாரம், விஸ்வரூபமான வெற்றி. எந்த ஒரு குறை இருந்தாலும் அந்த குறை விலகி போயிடும். சரிங்களா? திருச்சிட்டம்பலம். அதே மாதிரி 2 நல்ல விஷயம். நம்மளுடைய கோவில்ல வரக்கூடிய பௌர்ணமி பூஜை நடக்க போகுது. பௌர்ணமி அன்னைக்கு பால்குடம் நடக்குது. அனைத்து பக்தர் கோடிலும் பால்குடவுக்கு வந்து அம்பாளுக்கு நடக்கக்கூடிய பால்குடத்தை கண்ணால் கண்டு உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை கட்டிக்கணும்னு கேட்கிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு மகாபிரத்திங்கிறது யாகம் நடக்கும். இந்த வாட்டி வந்து 10 மணிக்குள்ள முடிஞ்சிடும் பூஜை. ராத்திரி 10 மணிக்குள்ள முடிஞ்சிடும். இந்த சித்திரை மாட்டம் முடிஞ்சிடும். ஏன்னா நான் 8 குடி போயிடுவேன். அதனால 10 மணிக்குள்ள வாக்கு முடிஞ்சிடும். அருகாமையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லிடுங்க. அதனால 10 மணிக்கெல்லாம் வாக்குங்கிறது முடிஞ்சிடும். 10 மணிக்கு மேல வாக்கு கிடையாது. சில சமயத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் விடிய வாக்கு உண்டு. ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் 10 மணிக்கெல்லாம் வாக்குன்னு பாடிடுவேன். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்கள் வந்து இறையர்கள் பெற்று நல்லார்கள் பெறணுங்கிறத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். 2வது, நம்ம கோயில்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஒண்ணு முருகன் கோயில் கட்டுறது, இன்னொன்று வந்து அனாதாசிரமம் கட்டுறது, இன்னொன்று பசுமடம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பசுமடத்துக்கு நான் 2 நல்ல உலகங்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் ஒரு கண்ணூட்டி, கால கண்ணூட்டி ஒன்று, கிடேரி கண்ணூட்டி ஒன்று வந்து வாங்கி விட்டுருக்குறாங்க. தொடர்ந்து நம்ம கோயிலில் இந்த பசுமடத்துக்கான வேலைகள் நடக்குது. பக்தர்களாகியப்பட்ட நீங்க சாமி சொன்னாலோ இல்லை நீங்க சுய விருப்பத்தோடையோ கோயில்களுக்கு இந்த பசு மடத்தை வாங்கி வந்து நீங்க கொடுக்கலாம். வசதி படைச்ச கொஞ்சம் இருக்கு, என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க அது சுத்தமான நாட்டு பசுவா இருந்தா நல்லது. மற்ற பசுவோட நாட்டு பசுவா இருந்தா ரொம்ப நல்லது. வேண்டிட்டு நீங்க கொண்டாந்து நாட்டு பசு கொண்டாந்து விடலாம். இல்லை எங்க ஒரு கண்ணுக்குட்டியா வாங்கியாந்து கொண்டாந்து விட முடியும் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஒரு கண்ணுக்குட்டியா கொண்டாந்து விடலாம். இல்லப்பா ஒரு மாடு கண்ணுக்குட்டியுமா கொண்டாந்து விடுறேன் வேண்டிட்டுன்னு நீங்க செய்யலாம். இந்த தர்மம் உங்க குடும்பத்துல காலகாலத்திலையும் வழி நடத்தும். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். பசுமாட்டை வழிபடுற ஒரு குடும்பத்துக்கும் பாம்பை வழிபடுற ஒரு ஊருக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பசுமாட்டுக்குள்ளார இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அந்த பசுமாட்டுக்குள்ள அடக்கமா இருக்கு. அதே மாதிரி பாம்புக்குள்ளார எல்லா தெய்வங்களுக்குள்ளும் பாம்பு அடக்கமா இருக்கு. அதனால ஒரு பாம்பை கும்பிடுற குடும்பத்துக்கும் ஊருக்கும் ஒரு பசுமாடை கும்பிடுற குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீ உன் வீட்டுல மாடு வச்சிருக்க அப்படின்னா எல்லாருமே மாட்டு கொட்டாய்க்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுறேன், புரிஞ்சுங்க. எம்ப வீடு தெற்கு வடக்கா இருக்கு. இப்ப நான் நிக்கிற பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம மாட்டு கொட்டாய் எந்த பக்கம் வைக்கணும்னு இருக்கு தெரியுமா? வலது புறம்தான் மாட்டு கொட்டா இருக்கணும். எனக்கு இடமே இல்லை சாமிங்கிறவங்க வேணா இடதுபுறத்துல வச்சுக்கலாம். வச்சாலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஆனா ஒரு மாட்டு கொட்டாவுக்கு வலதுபுறம் தான் இருக்கணும். வீடு இப்படி நான் நிக்கிறேன், இப்படி இருக்கு வீடுன்னா என்னுடைய இந்த கையில தான் மாடு கட்டணும். மாடு கட்டுறது, ஆடு கட்டுறது, கோழி கவுக்கிறது, இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகள் வலது என்பது வளரக்கூடியது, இடது என்பது இழைக்கக்கூடியது. அதனாலதான் இடது வலதுன்னு பேர் வச்சிருந்தேன். இழைக்கிறதுனால இதுக்கு பேர் இடது, வளர்றதுனால அதுக்கு பேர் வலது. சொல்லு, பல பேர் வலது இடதுங்கிறதுக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியுமா? இது இழைக்கக்கூடிய பகுதி, இது இழைச்சிக்கிட்டே போயிடும். அதனாலதான் இதை வந்து துடைப்பாருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது. அதனாலதான் இடது கை. இது வலது கை, வளர்த்து விடுவது. தாங்கி பிடித்து உன்னை ஆகாரத்தை கொடுத்தா என்ன பண்ணும்? நல்லா சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? உடம்பு போடும். நல்லா சாப்பிட்றது எந்த கையால சாப்பிடுவோம்? வலது கையால தானே சாப்பிடுவோம். வலது கையால தானே நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். இடது கையால சாப்பிடுவாங்களா? கடவுள் புண்ணியத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே வலது கரங்களால தான் நம்ம சாப்பிடுவோம். வலது என்பது வளர்க்கக்கூடியது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியம் கிடைத்தா உடம்பு நல்லா வளரும். உழைக்கிறதுக்கு